வணக்கம். இது உங்கள் தினக்கதிர். சனாதன தர்மம் குறித்து பேசியதாக தமிழக முதல்வரின் மகனும் தமிழக விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினுக்கு 42வது ஏசிஎம்எம் நீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை ஜாமீன் வழங்கியது. சமூக ஆர்வலர் பரமேஷ் அளித்த புகாரின் அடிப்படையில் உதயநிதிக்கு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. தீர்ப்பு வரும் வரை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்து வருவதால் வழக்கிலிருந்து விலக்கு அளிக்க முடியாது என்று குறிப்பிட்டு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி கே.என். சிவக்குமார் அடுத்த விசாரணையை ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். உதயநிதிக்கு எதிராக நாடு முழுவதும் 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக உதயநிதியின் வழக்கறிஞர் சுட்டிக்காட்டினார். இந்த சூழ்நிலையில் பெங்களூரில் உள்ள சிட்டி சிவில் நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே 3 இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் 70 போலீஸ்காரர்களுடன் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. 2023 செப்டம்பரில் சென்னையில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் நடத்திய மாநாட்டின் போது 46 வயதான அமைச்சர் தனது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தார். இந்த மாநாடு சனாதன ஒழிப்பு என்ற தலைப்பில் கவனம் செலுத்தியது. மாநாட்டில் உதயநிதி பேசுகையில் சனாதன தர்மம் சமூக நீதிக்கும் சமத்துவத்துக்கும் எதிரானது, அதை ஒழிக்க வேண்டும் என்றார். அவர் சனாதன தர்மத்தை டெங்கு, கொசுக்கள், மலேரியா மற்றும் கொரோனா ஆகியவற்றுடன் ஒப்பிட்டு அதை எதிர்ப்பது மட்டுமல்ல, முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.